அத்தியாயம் 4 பாட்டனும் பேத்தியும். கம்மாள திரு அப்படின்றது அந்த காலத்தில் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு திரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு பிரம்மாண்டமான திரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒலை கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒலைக்கலன்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுக்குன்னா அந்த கத்தி செஞ்சாக்கா அதை தீட்டுறதுக்கு, வேலை கூர் பார்க்கறதுக்கு, பெரிய பெரிய வாள்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மாள திரு இதுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இதெல்லாம் செய்த, அதாவது இந்த போருக்கு தேவையான ஆயுதங்கள் செய்த அந்த தெரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மாள திரு. அந்த தெருவில் தான் நம்மளுடைய தாத்தா, யார், நம்ம வள்ளியுடைய தாத்தா இருக்கிறாரு. அந்த வீட்டு கதவை தட்டி தான், அந்த தெருவில் இருக்கிற தாத்தா வீட்டு கதவை தட்டி தான் பொண்ணை விட்டுட்டு வேகமாக ஓட பார்த்தான் பாருங்க. அப்படி லாபக் அப்படின்னு கையை பிடிச்சி நிறுத்தினார் தாத்தா. எங்கே வந்ததும் வராதம்மா போகிற தாத்தா, உங்கள் பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் போய் வேகமாக மகாராஜா பார்க்கணும், இப்போ போனால் தான் இருட்டுறதுக்குள்ளே என்னால் போக முடியும்னு அவன் மூச்சை விடாமல் சொல்லிட்டு இருந்தான். நிறுத்து பொண்ணா, வந்ததும் வராதம்மா, நீ எங்கேயும் போக வேணாம், இப்படி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஜன்னல் வழியாக காமிக்கிறாரு. அங்கே தெரியுதா அப்படின்னாரு. அங்கே என்னென்னா உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுது மலை மேலே. பாத்தியா அப்படின்னோடனே பார்க்கும்போது நிறைய பேர் கையில் தீவத்தியோடு இறங்கி வராங்க. மேலே போகலை, மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருது மகாராஜா அங்கே தான் இருக்கிறாரு. உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாரு, மலையிலேருந்து படிக்கட்டில். ஒரு இடத்துல இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல எல்லாரும் அங்கே கும்பலாக நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, மகேந்திரவர்ம பல்லவர், அவருடைய ஒரு சிலை இருக்குது, ஒரு உருவம் இருக்குது. அந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், தாத்தா அநேகமாக மகேந்திரவர்மரை விக்ரமனுக்கு காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னோடனே வேகமாக பொண்ணுன்னு சொல்கிறான். அவங்க அங்கேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே நான் கோட்டை வாசலை அடைஞ்சிடுவேன், நான் எப்படியாவது இன்றைக்கி இரவுக்குள்ளே மகாராஜாவை கட்டாயமாக சந்திச்சே ஆகணும், நீங்கள் எவ்வளோ தடுத்தாலும் நான் போவேன்னொன்னே வேகமாக அவன் கிளம்பிட்டான். வாசலுக்கு ஓடி தாத்தா சொல்கிறாரு, காதோட காதா, நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ராஜா காதில் போட்டு வச்சிரு அப்படின்னோடனே, என்ன தாத்தா அப்படின்னோடனே, மாரப்ப பூபதியை நம்ப வேண்டான்னு மட்டும் சொல்லு அப்படின்னா. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க, சொல்கிறத செய், மீதி விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வார்த்தை போதும், ராஜாவுக்கு புரியும், நீ போ, மாரப்ப பூபதியை நம்ப வேணான்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறாரு. வந்தால் இங்கே தாத்தாவுடைய வீட்டுக்குள்ளேயும் ஒரு பக்கம் ஃபுல்லாக வேலு, வாள், கம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாரு. நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாரு, ஆயுதங்கள் நிறைய வாள், அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு பயமாக இருக்குது வள்ளிக்கு. அப்படி ஒரு மாதிரி தகச்சு போய் நின்று இப்போ சொல்கிறா, தாத்தா ஏன் இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கீங்க, இதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னோடனே, என்ன வள்ளி இப்படி சொல்லிட்ட, போர் வரப்போது, கையில் அவன் வேலையும் வாழையும் தூக்க வேண்டாமா, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இதை அடுக்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்குற. பின்ன இதை அடுக்கி வச்சு என்ன பூஜையாக செய்வாங்க, இல்லை கற்பூரம் ஆரத்தி காமிப்பாங்களா, இல்லைன்னா தூபம் போடுவாங்களா, போர் செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு அப்படின்னோடனே, தாத்தா போர் எதுக்கு தாத்தா அவசியம், இப்போ அவசியமாக எதுக்கு நம்ம போர் புரியணும், அதுக்கான தேவை எங்கேருந்து வந்தது, நம்மளாம் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா, போரை நிறுத்தலாம் இல்லையா, போர்னால யாருக்குமே எந்த பிரயோஜனமுமே இல்லையே அப்படின்னோடனே, மானோன்னு ஒன்று இருக்குது, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற வீரன் எவனாக இருந்தாலும் போர் தான் புரிவான். போர் புரிஞ்சு தன்னுடைய இதை தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவான், தன்னுடைய குடிமக்களுக்கு பெருமையை சேர்த்து தருவான். அதுக்கு தான் போர். நீ என்ன போரே வேணான்னு சொல்கிற. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊரில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் உன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்குங்க. கேட்டுத்துட்டு போரே வேணான்னு அதுங்களும் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க, அந்த மாதிரி நிலைமை தான் வரும். நம்மளுடைய பார்த்திப மகாராஜா சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. போர் இப்போ அவசியம்தான், அவசியமான நேரத்தில் செய்யாத போரும், அவசியம் ஏற்படுற நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறதும் ரெண்டுமே தப்பு. இப்போ போருக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு, அதற்கான ஒரு காலகட்டம் வந்திருக்குன்னும் போது போர் செய்து தானே ஆகணும் அப்படின்னோடனே, தாத்தா என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை ஏதாவது என்னோட புருஷருக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு நானும் அவர் கூப்பிட்டாரே நான் வந்தேன். கடைசியாக நீங்களே கையை பிடிச்சி அவர் கையில் வாளையும் வேலையும் கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்க போல இருக்கே போருக்குன்னொன்னே, யார் பொண்ணனா ஒன்றை விட்டு வந்துடுவான், துடுப்பு கையை பிடிச்ச கையில் வாழை பிடிக்க முடியுமாம்மா, அப்படிலாம் அவன் செய்ய மாட்டான், அவன் உன்னோட தான் இருப்பான்.
நான் இந்நேரத்துக்கு உன்னோட சித்தப்பா பெரியப்பாலாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் இப்படியா இருந்திருப்பேன்? இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீரமும் என்னோட தோல் வலிமையும் இருந்திருந்தா நான் இப்படியா இருந்திருப்பேன்? இந்நேரத்துக்கு நான் போர்க்களத்துக்கு தயாராகி போயிருக்க மாட்டேன். நீ வர நேரத்துக்கு தாத்தா வீட்டில் பார்த்துருக்க முடியாது. நான் அப்படியிலே இருந்திருப்பேன். அந்த வலிமை குறைஞ்சிருச்சு. தோளுக்கு தோளாக நிற்கிறதுக்கு உன்னோட சித்தப்பன் பெரியப்பன் உங்கள் அப்பன்லாம் இருந்திருந்தா நேரத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பேனேன்னு சொல்லும்போதே வள்ளி கண்ணெல்லாம் குளமாகி அவள் வந்து கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றங்கரையில் அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது தோணியில் ஒரே நாளில் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து தோணியிலேருந்து அந்த பெரிய வந்து ஒரு புயல் அடித்ததில் வந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. எல்லாருமே ஆற்றில் விழுந்து இறந்துட்டாங்க. அப்படி ஆற்றில் விழுந்த வள்ளியை தான் நம்மளுடைய பொன்னன் வந்து காப்பாற்றி கரையேற்றி இன்றைக்கி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவும் இருக்கான். அந்த நினைவுகள் வந்தோடனே இவளுக்கு கிட்டத்தட்ட அழுகியே வந்துடுச்சு. என்னோட குடும்பத்தை காவிரி தாய் ஒரே நாளில் அந்த பொன்னி தாய் கொண்டு போயிட்டா. அவள் மட்டும் கொண்டு போகாமல் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு நான் வந்து எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு தாத்தா புலம்பிட்டு இருக்கிறது அப்போ தான் அவளுடைய காதலை விழ ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறாரு, நான் எப்படியா இருந்தாலும் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன் தாயி. இல்லைன்னா அவன் கையில் நானே வந்து வாளையும் வேலையும் கொடுத்து நீ போடா போருக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். என்னோட குலத்தை காக்கிறதுக்கு இருக்கிற ஒரே குலதெய்வம் நீ தான். உன் வயிற்றில் வந்து ஒரு குழந்தை உருவாகாமல் நான் எப்படி பொண்ணனை வந்து போருக்கு அனுப்பி வைப்பேன்? போர் வந்து மிக உக்கிரமாக நடக்க போகுதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தானே. அதில் யார் உயிர் பிழைச்சி வருவாங்க வரமாட்டாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படின்னும்போது இந்த சூழ்நிலையில் என்னுடைய குலத்தை காக்கிறதுக்கு இருக்கிற ஒரே குலதெய்வமாக இருக்கிற ஒன்றை எப்படி உன்னோட புருஷனை நான் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? அதனால் நான் அவனை அனுப்ப மாட்டேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்றன்னு கேட்குறா. மறுபடியுமே கேட்குறா, எதுக்கு தாத்தா இந்த போர் நடக்குது? சும்மாவா நடக்குது? அந்த எருது கொடியை தூக்கணும்ல, அந்த எருது கொடியை வந்து நம்மளுடைய புலிக்கொடி வச்சு அந்த எருது கொடியை தூக்கிறதுக்காக தான் இந்த போரே நடக்குதுன்னு. எருது கொடியா? ஆமாம், பல்லவர்களோட கொடி எருது கொடி தானே அப்படிங்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? அவங்களது சிங்கக்கொடி தானே, இப்போ தானே நான் பார்த்தேன். தோணித்துறையில் நின்றுட்டு இருக்கும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரும் அவங்க பல்லவ தூதர்கள் போகும்போது பார்த்தனே, அது வந்து எருது கொடி கிடையாது, சிங்கக்கொடி தான் அப்படின்னோடனே, அப்படியா தாயி, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதில்ல, இந்த கதையெல்லாம் தெரியாதில்ல, இரு நான் ஆரம்பத்துலேருந்து கதைக்கு வரேன், அப்போ தான் உனக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சதுன்னா நீ ஏன் சொல்லுவ எருது கொடி வந்து பன்னி கொடியை தூக்கிடுச்சுங்கிறதுக்காக எருது சிங்கமாயிட முடியுமா? எருது தான், புலி தான் அப்படிங்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? எருதுங்கிறீங்க, பன்னிங்கிறீங்க, இது வந்து சிங்க கொடிங்கிற நான், நீங்கள் வந்து என்னை வந்து குழப்பாதீங்க, எனக்கு சொல்லுங்கன்னொன்னே, அப்போ நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இரு நான் வந்து சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆரம்பிக்கிறார். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லாத்தா, அந்த காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் தான் பெருசாக விரிவடைஞ்சிருந்தது. நேற்று பேஞ்ச முறையில் இன்றைக்கி முளைச்ச காளான் மாதிரி இன்றைக்கி திடீர்னு பிரம்மாண்டமாக சாம்ராஜ்யத்தெல்லாம் விஸ்தரிப்பு பண்ணிவிட்டு பல்லவ மன்னர்கள் வந்து எருது கொடியை தூக்கி போட்டுட்டு சிங்கக்கொடி ஆக்கிக்கிட்டாங்கன்றதுக்காக வந்து பழசெல்லாம் நம்மளால் மறந்துட முடியாது. நம்மளுடைய சோழ சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட பேர்மிக்க சாம்ராஜ்யம். என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி புலிகேசின்னு ஒரு பெரிய மன்னன், அந்த பக்கம் சலுக்கியர்களுடைய மன்னன் அவன், அந்த பக்கம் வடக்குலேருந்து வந்தவன் என்ன பண்ணான், பல்லவர்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து கைப்பற்றணுன்ட்டு பெரிய சைன்யத்தோடு வந்தான். அங்கே அவன் பெரிய ஆள், பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு அவனுக்கு, அதனால பெரிய சைன்யத்தோடு வந்தவன் என்ன பண்ணான், காஞ்சி கோட்டையை போயிட்டு முற்றுகையிட்டான். அப்போ ஆட்சியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர். அவர் பயந்துக்கிட்டு அரண்மனைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டார், வெளியிலேயே வரலை. இவன் புலிகேசி அரண்மனையை முட்டி மோதி பார்த்தான். கோட்டை சுவர்கள்லாம் பலமாய்ந்தது, அதை விட வீரர்கள் பலமானவங்க. மகேந்திரவர்மர் தான் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டார். இப்போ வந்து இவனால் எதுவுமே செய்ய முடியல. கிட்டத்தட்ட ஒரு சில மாத காலங்கள் அவன் இருந்து பார்த்தான், எதுவுமே செய்ய முடியலன்ற கோபத்தில் என்ன பண்ணான், அவன் திரும்பி வந்தான். திரும்பி வரும்போது அவன் செஞ்ச அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லாத்தா. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்கிற நம்மளுடைய பசுமையான வந்து விவசாய நிலத்தை கொளுத்தி விட்டான், குடிசைங்களுக்கு தீ வச்சான். அவங்களுடைய போர் வீரர்கள் வந்து அங்கே மகேந்திரவர்மரை ஜெயிக்க முடியல, அவரை ஒன்றும் பண்ண முடியலன்னு போகிற வழியெல்லாம் நம்ம சாம்ராஜ்யத்தை அழிச்சிக்கிட்டே போனான். தீ வச்சு கொளுத்தாத இடமே இல்லை.
பெரிய வந்து மகேந்திரவர்மருக்கு உட்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையும் அவன் கொளுத்திட்டு தான் போனான். ஆனால் அந்த சமயத்தில் கூட நம்மளுடைய பார்த்திப மகாராஜா வந்து தயாராகிட்டு இருந்தார். அப்போ தான் அவர் வந்து சின்ன பருவத்தில் இருந்தார். அப்போ தான் வந்து அவர் பட்டத்துக்கே வந்திருந்தார். ஆனாலும் தைரியமாக போர் செய்கிறதுக்கு படையை வந்து திரட்டிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே புலிகேசியோடைய அவனுடைய சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா வடக்கே, அங்கே அவனுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்கேயோ போர் மூழ்கிற அபாயம் அவனுக்கே இருந்ததுனால வேகமாக போயிட்டான். போகிற வேகத்தில் நம்மளுடைய கிராமம், விவசாய நிலம், பொருள் எல்லாத்தையும் அழித்து நிறைய இடத்துக்கு தீ வச்சுட்டு பெரிய அட்டகாசத்தையே செஞ்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய மகேந்திரவர்மருக்கு தெரியும். ஆனால் அந்த சமயம் பட்டத்து இளவரசராக நம்மளுடைய நரசிம்மவர்மர் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அசிங்கத்தை போக்கணும், இந்த மாதிரி ஒருத்தன் புலிகேசின்னு ஒருத்தன் வடக்கிலேருந்து வந்தான், மகேந்திரவர்மரை தாக்க நினச்சான், அவன் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிட்டான், அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது, நாம் ஜெயிச்சோன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்து அவர் சைன்யத்தை திரட்டி எல்லாருக்கும் வந்து போர்க்கலையை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய வலிமையோட வடக்க போனார். வடக்க போயிட்டு புலிகேசியை தாக்குனது மட்டும் இல்லாமல் அவனை அழித்து அவனுடைய வாதாபி நகருக்கும் தீ வச்சு கொளுத்திட்டு தான் வந்தார். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருட காலங்களில் வந்து இத்தனை விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. புலிகேசியை இறந்துட்டான், வாதாபி நகரையும் இவர் கைப்பற்றிட்டாரு. அந்த வெற்றியோடைய அடையாளமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எருது கொடியை தூக்கி போட்டுட்டு, அதாவது சலுக்கியர்கள் இது வந்து பன்றிக்கொடி, அந்த பன்றியை ஜெயிச்சதனுடைய அடையாளமாக இந்த எருது கொடியை தூக்கி போட்டுட்டு இவங்க சிங்கக்கொடியை வச்சுக்கிட்டாங்க. இப்போ சொல்ல அத்தா, திடீர்னு எருது சிங்கமாயிட முடியுமா, என்னதான் பண்ணிய ஜெயிச்சாலும்? அதனால தான் நான் சொன்னேன், எருது கொடி என்றைக்கு எருது கொடி தான், புலிக்கொடி நம்மளுடைய சோழர்கள் கொடி, என்றைக்கும் புலி தான் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னோடனே இவன் கேட்குறான், தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுதான் ஜெயிச்சிட்டாங்கல்ல, நம்ம வந்து இவ்வளோ பெரிய சைன்யத்தை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி தீக்கெல்லாம் இரையாக்கிட்டாங்கன்ட்டு அங்கேயும் போய் வாதாபி நகரை கொளுத்து விட்டுட்டு வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கல்ல, இப்போ நம்மளுடைய மகாராஜா அவரோட இணக்கமாக இருக்க வேண்டியது தானே, நம்மளுடைய பார்த்திப மகாராஜா எதுக்கு போர்? அவர் தான் நீங்கள் வந்து நல்லவராக தானே தெரிகிறாரு, மக்களுக்காக தானே போனார், அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நம்ம போர் செய்யணும்? அப்படின்னோடனே அசிங்கங்கிறது எல்லாருக்கும் அசிங்கம்தான். மானம் இருக்க வீர எவனாக இருந்தாலும் தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு தீங்கு வருது அப்படின்னா அவன் வந்து விவேகத்தோடு எழுந்து தான் நிற்கணும். இப்போ நம்ம கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆளுங்க, நம்ம சிற்றரசராக ஆயிட்டோங்கிறதுக்காக கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அது அசிங்கம் தானே. தனிப்பெரும் சாம்ராஜ்யமாக இருக்க வேண்டாமா, ஒரு விடுதலை உணர்வு வேண்டாமா? அப்படி இருக்கணும்னா போர் அவசியம்தான். அந்த போருக்காக தான் நம்மளுடைய ராஜா தயாராக இருக்கிறாரு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் குதிரை சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே தாத்தா ரொம்ப உஷாரான மாதிரி, இதோ பாரு அந்த சண்டால மாரப்ப பூபதி வந்துட்டான், அவன் போகிற வரைக்கும் நீ வெளியில் வராத, நீ போ பாட்டியோட உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு கதவை திறக்க போகிறாரு நம்மளுடைய தாத்தா. அங்கே நின்னது யாரு அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.